அனைவருக்கும் வணக்கம். தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் விஜய் அவர்கள் முன்னாள் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களே அவருடைய ஆழ்வார்பேட்டை இல்லத்திற்கே சென்று சந்திச்சிருக்கிறாரு. வீட்டு வாசல்ல வந்த உடனே உதயநிதி அவர்கள் அப்படியே கட்டி தழுவி ஆற தழுவி அவர் வரவேற்று வீட்டுக்குள்ள கூட்டு போனாரு. ஸ்டாலின் அவர்களும் வெளியே வந்து அவர் அப்படியே கைப்பிடித்து தாங்களா அப்படி கூட்டு போற மாதிரி கூடவே போனார். ஸோ இந்த அளவிற்கு ஸ்டாலின் அவர்களை சந்திக்கிற அளவுக்கு விஜய் அவர்களுடைய மாண்பு எவ்வளவு பெரியது பார்த்தீங்களா? தன்னுடைய எதிர்க்கட்சி தலைவராகவே இருந்தாலும், தன்னுடைய அரசியல் எதிரியாகவே இருந்தாலும் இவ்வளவு தூரம் ஒரு அரசியல் மாண்போட செயல்படுறாரு. இது ஒரு புது அரசியல் எராக்கான ஆரம்பம், இது ஒரு புதிய சகாப்தம் அப்படின்லாம் ஃபயர் விடுறத நம்ம பார்க்க முடியுது. இதெல்லாம் பார்க்கும்போது நமக்கு அதை வாழ்த்தணும்னு தான் தோணுது. ஆனால் நம்ம கண்ணு முன்னாடி இன்னொரு காட்சியும் வந்து போகுது. இன்றைக்கு முதலமைச்சர் விஜய் அவர்கள் உட்காரக்கூடிய அந்த அதே சோஃபா, அந்த அதே இடம், அதே இடத்துல சில மாதங்களுக்கு முன்னாடி சீமான் அவர்கள் ஸ்டாலின் அவர்கள் சந்திச்சார். அப்போ ஸ்டாலின் அவர்கள் முதலமைச்சர், சீமான் அவர்கள் சந்திக்கும் பொழுது இதே மாதிரி ஒரு புகைப்படம் சமூக வலைதளங்கள்ல வெளியாச்சு. அதை எடுத்து பார்த்தீங்கன்னா பரப்பப்பட்ட ஒரே விஷயம் அப்படிங்கிறது, சீமான் திமுகவிடம் சரண்டர் ஆயிட்டாரு, சீமான் அவர்கள் திமுகவினுடைய கைக்கூலியா மாறிட்டாரு, பொட்டி வாங்குறதுக்காக சீமான் அவர்கள் ஸ்டாலினோட வீட்டுக்கு போயிட்டாரு அப்படிங்கிற விமர்சனம் வந்துச்சு. ஆனா உண்மை என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, சீமான் அவர்கள் ஸ்டாலின் அவருடைய அண்ணனினுடைய மரணத்திற்கு துக்கம் விசாரிக்க ஆறுதல் சொல்றதுக்காக போனார். பல நபர்கள் போய் ஸ்டாலின் அவர்களை பார்த்தாங்க, அதுல சீமான் அவர்களும் ஒருத்தர். ஸோ இதுதான் நடந்த விஷயம். ஆனா எப்படி அது பரப்பப்பட்டுச்சு, அது எந்த அளவுக்கு தேர்தல் காலத்துல நாம் தமிழர் கட்சிக்கு எதிரான ஒரு ஆயுதமாக பயன்படுத்தப்பட்டுச்சு அப்படிங்கிறத எல்லாருக்குமே தெரியும். இந்த ஒரு புகைப்படத்தை நீங்க சமூக வலைதளங்கள்ல இயங்கக்கூடிய நபர்கள்ட்ட நீங்க காட்டி இது என்ன போட்டோன்னு சொல்லுங்க அப்படின்னாக்க, சீமான் திமுக கூட சேர்ந்துட்டாருங்க, சீமான் ஸ்டாலின் கூட ஒன்னா சேர்ந்துட்டாரு, அதுக்கான புகைப்படம் தான் இது அப்படிங்கிற அளவுக்கு அவரோட மைண்ட்ல ஃபீட் பண்ற அளவுக்கு இந்த போட்டோ அவ்வளவு தூரம் விமர்சனங்களுக்கு உள்ளாக்கப்பட்டது. ஆனா இன்றைக்கு அதே மாதிரியான ஒரு சந்திப்பு தான் விஜய் அவர்களும் போயிருக்கிறாரு. என்ன அது ஒரு ஆறுதல், இது ஒரு வாழ்த்து பெறுவதற்கான சந்திப்பு. எப்படி பார்த்தாலும் அரசியல் கடந்துதான் சந்திப்பு நடந்திருக்கு இல்லைங்களா? முன்னாள் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் அப்படிங்கிற இடத்துல இப்போ விஜய் அவர்கள் சொல்லக்கூடிய விமர்சனங்கள் இருக்கு இல்லையா? தமிழ்நாட்டையே பாத்தீங்கன்னா கஜானாவை காலி பண்ணிட்டு போயிட்டாங்க, ஒரு குடும்பம் தமிழ்நாட்டையே கொள்ளையடிச்சு வச்சிருக்கு, ஒரு குடும்பம் பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டையே சீரழிச்சிருச்சு, இப்படிங்கிற மாதிரி விமர்சனங்களை மேடைகளில் வச்ச அதே விஜய் அவர்கள் தான் ஒரு மாண்பு, அரசியல் பண்பு அப்படிங்கிற அடிப்படையில ஸ்டாலின் அவர்களே வீடு தேடி சென்று வாழ்த்து பெற்றிருக்கிறார். அப்போ இந்த விஷயத்தை நம்ம மதிக்கணும். இதை நாம பாத்தீங்கன்னா ஒரு அரசியல் தாண்டிய ஒரு வெறுப்பு இருக்கணும். நீங்க ஸ்டாலின் அவர்கள் விஜய் அவர்கள் சந்திக்கவே கூடாது, இல்ல விஜய் அவர்கள் ஸ்டாலினை பார்க்கும்போது எல்லாமே ஒரு கோபத்தோட பார்க்கணும், அப்படிலாம் யாரும் சொல்லலை. இதை பாராட்டுறோம். ஆனா இது ஏன் பாத்தீங்கன்னா விஜய் அவர்கள் பண்ணும்போது ஒரு பாசிட்டிவான விஷயமா மாறுது, அது ஒரு புதிய நாகரீக அரசியலா மாறுது, அதே சீமான் அவர்கள் பண்ணும்போது விமர்சனமா வந்துச்சுங்கிற ஒரு கேள்வி நமக்கு எழும் இல்லையா? இப்போ இந்த இடத்துல தான் பாத்தீங்கன்னா இது எல்லாமே ஒரு நரேட்டிவா செட் பண்றாங்கன்றதை நம்ம பார்க்க முடியுது. இது அடிப்படையில் தவறான ஒன்று. ஏன்னா சீமான் அவர்கள் ஸ்டாலின் அவர்களை சந்திக்கிறதுக்கு இன்னொரு காரணமும் இருக்கு. நம்ம அதை ஒரு 4 ஆண்டுகளுக்கு முன்னாடி நடந்த சம்பவம். என்ன அப்படின்னா, சீமான் அவர்களினுடைய தந்தை செந்தமிழன் அவர்களினுடைய மறைவு. அவர் மறைந்ததற்கு ஸ்டாலின் அவர்கள் சீமானுக்கு ஃபோன் பண்றாரு. அப்போ ஸ்டாலின் அவர்கள் முதலமைச்சர், சீமான் அவர்கள் ஃபோன் பண்ணி இந்த மாதிரி நீங்க தைரியமா இருங்க, நீங்க தொடர்ந்து பணியாற்றுங்க அப்படிங்கிற மாதிரி அவர் ஆறுதல் சொல்றாரு. அப்ப சீமான் அவர்கள் அங்கீகரிக்கப்பட்ட கட்சியினுடைய தலைவர் கூட கிடையாது. 2021 நாம் தமிழர் கட்சி கிட்டத்தட்ட 6.8 விழுக்காடு வாக்குகள் தான் வாங்கினாங்க. அப்ப கட்சிக்கான அங்கீகாரமும் கிடையாது. அப்போ சீமான் அவர்களை ஒட்டுமொத்தமா ஊடகங்களும் புறக்கணிச்சிருவாங்க, சீமான் அவர்கள் பற்றிய செய்திகளே வெளியிட மாட்டாங்க. அப்படி இருந்த சூழல்ல கூட ஸ்டாலின் அவர்கள் சீமான் அவர்களுக்கு நேரடியா ஃபோன் பண்ணி ஆறுதல் சொன்னார். நீங்க எங்கூட எனக்கு துணையா இருக்குது, பெரிய பெருமையா இருக்கு, ரொம்ப ரொம்ப பெருமையா இருக்கு எனக்கு. சரி, இல்ல அப்பாவுக்கு கோவிட்லாம் ஒன்றும் கிடையாது. அப்பாவுக்கு இல்லை. ஆமா, என் சொந்த ஊர்ல. சரி, ரொம்ப நன்றி, ரொம்ப நன்றி, ரொம்ப நன்றி. அப்போ இந்த விஷயங்கள்லாம் வச்சு பார்க்கும்போது ஸ்டாலின் அவர்களினுடைய ஒரு சொந்த அண்ணன் மரணிக்கும் போது அவருக்காக போய் ஆறுதல் சொல்றது, அவர் வீட்டுக்கு போறதுங்கிறதையே அரசியல் விமர்சனமாக மாற்றி சீமான் அவர்கள் பணம் வாங்கிட்டாருன்னு சொல்லி பல நபர்கள் நம்ப வச்சுட்டாங்க. நீங்கள் அது இன்றைக்கு விளக்கம் கொடுக்கலாம், இன்றைக்கு நாங்கள் அது இல்லைன்னு நிரூபிக்கலாம், அதெல்லாம் இன்னைக்கு நம்ப மாட்டாங்க. அன்னைக்கே பார்த்தீங்கன்னா அவர்கள் அதை நம்பி பல பேர் பார்த்தீங்கன்னா திமுக கூடவே சீமான் போயிட்டாருன்னு சொல்லலாம், மாற்றி ஓட்டு போட்ட இதெல்லாம் நம்மளே நேரடியாக பார்த்துருக்கோம். பல பேர் நான் சீமானுக்கு தான் போடலான் இருந்தேன், ஆனால் சீமான் கட்சி திமுக கூட போயிட்டாருமாங்க. என்னடா சொல்கிற அப்படின்னு கேட்டால் இந்த பாருங்க ஃபோட்டோ, இந்த ஃபோட்டோ காட்டுவாங்க. அப்போ இந்த அளவிற்கு மக்கள் மத்தியில் இது ஒரு விஷயமா ஃபீட் பண்ணியிருக்காங்கன்றதை நம்ம பதிவு பண்ண வேண்டியதாக இருக்குது. அப்போ அந்த கேள்வி நமக்கு வரும் இல்லையா? அப்போ இன்றைக்கு என்னாச்சுன்ற ஒரு கேள்வி நம்ம கேட்குறோம். விஜய் அவர்கள் சீமான் அவர்களையுமே அவரோட வீட்டில் போயிட்டு சந்திச்சிருக்கிறாரு. ஸோ சீமான்
சீமானவர்கள் எப்பவும் போல எந்த அரசியல் தலைவராக இருந்தாலுமே எதிர்க்கட்சியாக இருந்தாலுமே அவர்களை வந்து கட்டித்தழுவி வாழ்த்துக்கள் சொல்றது வரவேற்கிறது வழக்கம். அது மாதிரியே பண்ணியிருக்கிறாரு. அப்படியே நம்ம அடுத்த விஷயத்துக்கு நம்ம வந்து நகர்ந்தோம் அப்படின்னா, சட்டசபையில் இன்றைக்கு வந்து தாவேக எம்எல்ஏக்கள், திமுக எம்எல்ஏக்கள், அதிமுக எம்எல்ஏக்கள்லாம் எம்எல்ஏக்களாக அப்படியே பதவியேற்று கொண்டாங்க. பதவியேற்கும் போது சில சம்பவங்கள் நடந்துச்சு. என்ன அப்படின்னா, தமிழக சட்டமன்றத்தில் பொறுத்தவரை கடந்த முறை திமுகவினுடைய எம்எல்ஏக்கள் வந்து பதவியேற்கும் போது எல்லாருமே வந்து உதயநிதியினுடைய பெயரை சொன்னாங்க. ஸ்டாலின் அவர்கள் வந்து முதலமைச்சர், திமுகவுடைய தலைவர், உதயநிதி அவர்களினுடைய பெயரை சொல்லும்போது ஏன் இப்படி இவங்க கொத்தடிமையா இருக்கிறாங்க? உதயநிதி அவர்களோட பெயரை சொல்லி தான் அவர்கள் பதவி ஏற்கிறோமா, இல்ல உதயநிதி அவர்களுக்கு இப்பவே நீங்க வந்து முன்னாடி கொண்டு வந்து நிறுத்தணுமா, இல்ல அதே மாதிரி ஸ்டாலின் அவர்களையும் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப பெருமையா பேசும்போதெல்லாம் நீங்க மக்களுக்காக பணி செய்ய வந்திருக்கீங்க, உங்க கட்சி தலைவரை பத்தி எதுக்கு நீங்க இங்க பேசுறீங்க அப்படிங்கிற மாதிரி விஷயங்கள்லாம் அதிகப்படியா திமுகவினர் மீது விமர்சனங்களா வைக்கப்பட்டது. இப்ப இன்றைக்கு தாவேகாவினுடைய எம்எல்ஏக்கள்லாம் பதவி இருக்கிறாங்க. அதுல குறிப்பிட்டு சொல்லணும்னா பூந்தமல்லி எம்எல்ஏ பிரகாசம் அவர்கள் பதவியேற்கிறார். அவர் வந்து என்ன சொல்லி பதவியேற்காருங்கிறத நீங்களே பாருங்க. நான் மேற்கொள்ள இருக்கும் கடமையை நேர்மையுடன் நிறைவேற்றுவேன் என்றும் நான் வணங்கும் மனித கடவுள் தளபதி அவர்களின் உறுதியளிக்கிறேன். நன்றி. அவர் சொல்றதை நீங்களே கேட்டிருப்பீங்க. மனித கடவுள் விஜய் அப்படின்னு சொல்லி சொல்றாப்புல. ஸோ விஜய் அவர்களே என்ன சொல்றாருன்னா, நான் வந்து சாதாரண மனிதன் தான், உங்களைப் போல் தான் நானும் ஒரு மனிதன், எனக்கு நீங்க அவகாசம் கொடுங்க, நான் சொன்னதெல்லாம் செய்யறேன்னு சொல்லி தான் மக்கள்கிட்ட ஒரு அனுமதி வாங்கிட்டு தான் அவரே வந்து என்ன பண்ணாரு, நேற்றைய தினம் முதலமைச்சராக பதவியேற்றாரு. ஆனா இன்றைக்கு சட்டமன்றத்தில் வந்து அவர் மனித கடவுள் அப்படின்னு சொல்லிட்டு தாவேகா எம்எல்ஏ வந்து பேசுறாரு. இதை நம்ம எதுக்கு ஆரம்பத்திலே கேள்வி கேட்க வேண்டியதா இருக்கு அப்படின்னா, திமுகல இதை தான் வந்து பண்ணுவாங்க. அவர் பார்த்தாலே வந்து காலில் விழுவாங்க. ஒரு வயசு வித்தியாசம் அப்படிலாம் அவங்க பார்க்க மாட்டாங்க. மூத்த அமைச்சர்களாக இருப்பாங்க, அவர்கள் திடீர்னு பார்த்தீங்கன்னா அப்படியே காலில் போய் விழுவாங்க. இன்னும் சொல்ல போனால் துர்கா ஸ்டாலின் அவர்களுடைய காலெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இல்லாத திமுக அமைச்சர்களே இருக்க மாட்டாங்க, அந்த அளவுக்கு வச்சுருப்பாங்க. இப்போ இன்றைக்கு நேற்று நம்ம பார்க்கும்போது அந்த பதவியேற்பு விழாவில் புசி ஆனந்த் அவர்கள் வந்து விஜய் அவர்களுடைய தாய் தந்தையர் காலில் போய் விழுறாங்க. ஸோ அது எப்படி நம்ம புரிஞ்சுக்க முடியல. நீங்கள் தனிப்பட்ட முறையில் அவர்கள் மேலே ஒரு அன்பாக இருக்கலாம், ஆனால் இன்றைக்கு நீங்கள் வந்து தமிழக மக்களினுடைய ஒரு பிரதிநிதி, நீங்கள் அமைச்சர், புசி ஆனந்த் அவர்கள் அமைச்சர். அப்போ அதற்குன்னு சொல்லிட்டு ஒரு விஷயம் இருக்கு இல்லையா, மக்களினுடைய பிரதிநிதியாக நீங்கள் இருக்கும் பொழுது அந்த மாதிரி ஒரு குடும்ப உறுப்பினர்கள் காலில் போயிட்டு நீங்கள் பொது வெளியில் விழுறது, அது ஒரு அரசியல் நிகழ்வில் இது மாதிரி பண்ணுறதுங்கிறது சரியில்லை. இதுக்கு முன்னாடி இது மாதிரி பண்ணிட்டு இருந்தவங்கள தான் நம்ம வந்து பல்வேறு வார்த்தைகள் சொல்லி வந்து விமர்சிப்போம். கொத்தடிமைகள்னு சொல்லுவோம், அதிமுக நம்ம அடிமைகள்னு சொல்லுவோம், இந்த மாதிரிலாம் நம்ம சொல்லுவோம் இல்லையா. அப்போ அதை வந்து திருப்பியும் வந்து ஒரு புதிய கட்சியும் அப்படி ஃபாலோ பண்ணுறது அப்படிங்கிறது ஒரு சரியான விஷயமா இல்லை. அதை வந்து அவர்கள் மாற்றிக்கொள்ள வேண்டியது. அடுத்ததா இன்னொரு முக்கியமான விஷயம், டாஸ்மாக்ல போயிட்டு இன்றைக்கு தாவேகா தொண்டர்கள்லாம் பாட்டிலுக்கு மேலே நாங்கள் 10 ரூபா தரமாட்டோம் அப்படின்னு சொல்லி ஒரு போராட்டத்தை வந்து முன்னெடுத்தாங்க. அது உண்மையிலே வரவேற்கத்தக்கது. பல டாஸ்மாக் கடைகளில் போயிட்டு அவங்க வந்து 190 ரூபா பில்லு சொல்லும்போது இல்லை நீங்கள் 10 ரூபா கூட வாங்கக்கூடாது, இதுக்கப்புறம் ஆட்சி மாறிடுச்சு, இது வந்து இனிமேல் நாங்கள் கொடுக்க மாட்டோம்னு சொல்லி வாதம் செஞ்சு அந்த இடத்துல வந்து சரியான தொகையை வந்து அவர்கள் செலுத்தினாங்க. அது உண்மையிலே வந்து பாராட்டுக்குரியது. போன ஆட்சிலாம் மாறி போச்சு, இதுக்கப்புறம் யாரும் ஊழலாம் பண்ண முடியாது. 180 போடு, ஏன் உரிமை போடு போடு. ஆட்சியே ஏத்துட்டாரு, இன்னும் 10 ரூபாய் எக்ஸ்ட்ரா என்ன ஓ கரெக்ட். நீங்க என்ன ஆரம்பிக்கிறா இந்த மாரி எல்லாரும் கேட்டாதான் காசு வாங்காம கொடுப்பாங்க. அதனா ஸ்கேனர் ஸோ அடுத்தடுத்து விஜய் அவர்கள் வந்து என்ன பண்ண போறாரு, அடுத்தடுத்த அறிவிப்புகள் வந்து என்னவா இருக்க போகுது அப்படிங்கிற மாதிரி எக்கச்சக்கமான கேள்விகள்லாம் வந்துட்டு இருக்கு. ஸோ விஜய் அவர்கள் வந்து ஆரம்பத்திலேயே ஒரு எக்ஸ்கியூஸ் சொல்ற மாதிரி என்ன சொல்லிட்டாரு அப்படின்னா, கஜானா வந்து காலியா இருக்கு, எங்களுக்கு வந்து என்ன நிலைமை இருக்கு அப்படிங்கிறத பதவியேற்றதுக்கு பின்னாடி ஒரு துறையா நாங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டதுக்கு அப்புறமா தான் எங்களுக்கு டேட்டா கிடைக்கும். அதற்கப்புறமா நாங்கள் அதெல்லாம் அனலைஸ் பண்ணிட்டு சரி பண்ண முயற்சி பண்ணி நாங்கள் வந்து என்ன பண்ணுவோம், ஒரு சில கால அவகாசத்திற்கு பின்னாடி நாங்கள் அறிவித்த திட்டங்களை எல்லாமே நாங்கள் வந்து நிறைவேற்றி தருவோம் அப்படிங்கிறது அவர்களுடைய வாதம். இதில் நமக்கு என்ன சில கேள்விகள் வருது, இல்லை வந்து பல பொதுமக்களும் கேட்கக்கூடிய கேள்விகள் என்ன அப்படின்னா, இந்த டேட்டாக்கள்லாம் உங்களுக்கு ஏற்கனவே தெரியுமே, பொதுவெளியில் அவைலபிளாக இருக்கக்கூடிய டேட்டாக்கள் அப்படிங்கிறத வச்சு தான் நீங்கள் வந்து தேர்தல் வாக்குறுதியை கொடுத்தீங்க. அப்போ கடன் வந்து இந்த அளவுக்கு அதிகமாக இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் உங்களுக்கு ஏற்கனவே தெரிஞ்ச விஷயமா தான் இருந்திருக்கும். அப்போ நீங்கள் வந்து எதற்காக இவ்வளோ தூரம் வாக்குறுதிகளை நீங்கள் கொடுத்தீங்க அப்படின்ற மாதிரி கேள்விகள்லாம் நேற்றைக்கு தினம் முதலமைச்சராக விஜய் அவர்கள் பதவியேற்ற உடனே அந்த கேள்விகள்லாம் வர ஆரம்பிச்சிருச்சு. இதில் என்ன ஒரு பெரிய முரண் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, விஜய் அவர்கள் முதலமைச்சர் ஆனதற்கு காரணம் இவர் கொடுத்த வாக்குறுதிகள் கிடையாது. விஜய் அவர்கள் 2500 ரூபா கொடுக்குறாரா, விஜய் அவர்கள் 6 சிலிண்டர் கொடுக்குறாரா, அப்ப நம்ம விஜய்க்கு ஓட்டு போட்டுருவோம் அப்படின்னு யாருமே ஓட்டு போடல. விஜய்க்கு ஓட்டு போட்டவங்க எல்லாருமே திமுக அதிமுக ஓட்டு போட்டாதீங்க, இந்த ஒரு தடவை வந்து விஜய்க்கு நீங்க வாய்ப்பு கொடுங்கன்னு சொல்லி தாவேகா தொண்டர்களினுடைய வற்புறுத்தல் அப்படிங்கிறது ஒரு பெரிய லெவல்ல ஒர்க் அவுட் ஆயிருந்துச்சு. அதன் அடிப்படையில் தான் இன்றைக்கு விஜய் அவர்கள் முதலமைச்சராக இருக்கிறாரு. ஆனா
ஆட்சிக்கு வந்த உடனே விஜய் அவர்கள் வந்து முதலமைச்சர் கையெழுத்து போடுறதுக்கு முன்னாடியும் சரி, இல்லை போட்ட உடனே வந்து பார்த்தீங்கன்னா எல்லாரும் கேட்க ஆரம்பிச்சது, எங்களுக்கு எப்போ 2500 ரூபாய் கிடைக்கும், எங்களுக்கு எப்போ 4000 ரூபாய் கிடைக்கும் அப்படிங்கிறதா. என்னன்னா 2500 ரூபாய் தரேன்னு சொல்றீங்க, ஒண்ணு தரேன்னு சொல்லுங்க, இல்ல 1000 ரூபாய் தரேன்னு சொல்லுங்க. எதுவுமே தராம நீங்க பாட்டுக்கிட்டு வேற ஏதோ சொல்லிட்டு போயிட்டீங்களே. ஏன்னா தேர்தல் வாக்குறுதி ப்ரிப்பேர் பண்ணக்கூடிய நேரத்துல தெரியாதா தமிழ்நாட்டுக்கு 10 லட்சம் கோடி கடன் இருக்குன்னு? அப்புறம் எதுக்கு நான் 2500 ரூபாய் கொடுப்பேன் வாக்குறுதி கொடுத்தீங்க? அண்ணா ஒன்னே நான் இந்த இளைஞர்களுக்கு கொடுக்க 4000 ரூபாய் சொன்னீங்களா, இந்த வேலை வாய்ப்பு இல்லாத பட்டதாரி இருக்கலாம், அது மட்டும் கொஞ்சம் கொடுத்துருங்க. அதை நம்பி தானே நாங்களும் இருக்கோம். சரி, அதெல்லாம் இருக்கட்டும். இந்து ராஷ்டிர கணமான வந்தே மாதரம் ஓங்கி ஒலிக்குது, தமிழ் 3வதா ஒலிக்குது. ஆளப்போறான் தமிழன்னு பாடுனீங்களே, தமிழ் 3வதா ஒலிக்கிறதுக்கு தான் ஆள பிறந்தீங்களா அப்படிங்கிற கேள்வி இருக்குல்ல. தமிழ் தாய் வாழ்த்தா சொல்றீங்க? ஆமா. ஓ ரைட். 3வதா ஒலிக்குது. 3வது தானே கேட்க மாட்டாங்க. இல்ல அது அட்லீஸ்ட் ஒலிச்சதே. ஆனா விஜயன் என்ன நினைச்சிருப்பாரு? ஏன் எல்லாரும் பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருக்காங்க, இப்பதான் தமிழ் தாய் வாழ்த்து தான் ஓடுதுல, என்ன பிரச்சனை அப்படின்னு தானே வச்சிருப்பாரு. அவருக்கு முதல்ல போறது பிரச்சனைன்றதே தெரியாது. நிச்சயமா ஒரு அரசாங்கத்துக்கிட்ட இதெல்லாம் கேட்கலாம். ஏன்னா தேர்தல் வாக்குறுதிகள் வந்து அப்படியே அள்ளி கொடுத்துட்டு அதுக்கப்புறம் திருப்பி எதையுமே மக்கள் நிறைவேற்றாம இருக்கிறாங்க அப்படின்னா அது நிச்சயமா வந்து பொதுமக்கள் கேட்கலாம். இதற்கு அவர்களுக்கு உரிமை இருக்கு. ஸோ இந்த அடிப்படையில் வந்து அதிகபட்சம் எவ்வளோ நம்ம வந்து பொறுத்து இருக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எல்லா அரசுகளுக்குமே முதல் 6 மாதம் அப்படிங்கிறது ஒரு கோல்டன் பீரியடாக இருக்கும். நீங்கள் பார்த்தீங்கன்னா ஸ்டாலின் அவர்கள் வந்து 2021 ஆட்சி அமைக்கும் போது இந்த முதல் 6 மாதம் அப்படிங்கிறது பல அதிரடியான முடிவுகளை வந்து அவர் அறிவிப்பார். எங்கே போனாலும் ஒரு பாசிட்டிவிட்டி தான் இருக்கும். அவர் மேலே எந்த விதமான எதிர்ப்பும் மக்களும் தெரிவிக்க மாட்டாங்க, எதிர்கட்சிகளுமே கொஞ்சம் அமைதியாக தான் போவாங்க. அப்படிதான் வந்து முதல் 6 மாதம் இருக்கும். ஸோ விஜய் அவர்களுக்குமே அந்த காலகட்டம் வந்து கொடுக்கப்படும், அந்த அவகாசம் இருக்கும். இதில் இன்னொரு விஷயம் தாவேகா வந்து திட்டமிட்டபடி பண்ணிட்டு இருக்காங்க. என்னன்னா, பழைய ஆட்சி காலத்தில் நடந்த விஷயங்கள் இல்லை, இதற்கு முன்னாடி நடந்த சம்பந்தமே இல்லாத பல விஷயங்களை தாவேகா ஆட்சியில் தான் விஜய் அவர்கள் வந்த உடனே இதை பண்ணிட்டாரு அப்படின்னு சொல்லி ஒரு ஃபேக்கா ஒரு சில நியூஸை வந்து அதிகமாக பரப்பிட்டு இருக்காங்க. குறிப்பாக சொல்லப்போனால் இந்த கஞ்சா குட்கா போன்ற பொருட்கள்லாம் கிலோ கணக்கில் ஒரே நாளில் பறிமுதல் பண்ணிட்டாங்க அப்படின்னு ஒரு பழைய ஃபேக் நியூஸை வந்து பரப்பிட்டு இருக்காங்க. அப்புறம் இரவு வந்து ரோந்து பணிக்கு வந்து காவலர்கள் செல்றத அவரோட தகவல்கள் போட்டாங்க அப்படின்னா அது எப்பவுமே காலம் நடந்துட்டு இருக்கிற விஷயம் தான், நைட்டு பேட்ரோல் போறது. அதை வந்து விஜய் அவர்கள் வந்து தான் இதெல்லாம் வந்து பண்ண வச்சிருக்கிறாரு, இனிமே வந்து நாம பாதுகாப்பா இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி இதெல்லாம் விஜய் கிளைம் பண்ணிக்கல, தாவேகா அரசு வந்து இதெல்லாம் சொல்லிக்கல. ஆனா வந்து பாத்தீங்கன்னா இவர்களே அது வந்து முடிவெடுத்துக்கிறாங்க. இந்த மாதிரி வந்து விஜய் அவர்கள் வந்ததுக்கு அப்புறமா தான் இதெல்லாம் நடக்குது அப்படிங்கிற மாதிரி தாவேகா தொண்டர்கள் இல்லை விஜய் ரசிகர்கள் இது மாதிரி பரப்பிக்கிட்டு இருக்காங்க. அது வந்து ஒரு தவறான விஷயம். இது ஏற்கனவே இருக்கிற விஷயத்த வந்து இப்போதான் புதுசாக நடக்குதுன்னு சொல்றதா இருக்கட்டும், இல்லை நடக்காத ஒன்று வந்து விஜய் அவர்கள் தான் வந்து பண்ணிட்டான்னு சொல்லி ஃபேக் நியூஸ் வந்து பரப்புறதா இருக்கட்டும், இதெல்லாம் ஒரு அரசியல் கட்சியா இருக்கும்போது பண்றதுங்கிறது வேற. அதெல்லாம் வந்து மக்கள் பார்த்துட்டு கடந்து போவாங்க, இல்லை அதை வந்து சில பேர் நம்புவாங்க, சில பேர் விமர்சிப்பாங்க. ஆனால் இன்றைக்கு வந்து தாவேகான்றது அரசு, நம்ம விரும்பினாலும் விரும்பலனாலும் வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டு மக்களுக்கான ஒரு அரசு தமிழக வெற்றி கழகம் அப்படிங்கும்போது அந்த தரப்புல இருந்து அவரோட ஐடி விங்ல இருந்து இது மாதிரியான ஃபேக்கான நியூஸை பரப்புறது அப்படிங்கிறது பெரிய அளவில் பேக் ஃபயர் ஆகும். ஏன்னா அது உண்மைன்னு நீங்க சொல்றதை விட இது பொய்ன்றதை கண்டுபிடிச்சு சொல்றதுக்கு 1000 பேர் இருப்பாங்க. ஸோ அதனால அதை வந்து அவர்கள் பெருமையால தவிர்க்கணும். இன்னும் சொல்ல போனால் உடனடியாக எல்லாம் சாதனை பண்ணணும்னு அவசியமே இல்லை. ஒரு சில மாதங்கள் டைம் எடுத்து கூட முக்கியமான முடிவுகள் எடுக்கலாம். விஜய் அவர்கள் சொல்லியிருக்காரு இல்லையா, அதாவது பெண்களுடைய பாதுகாப்புக்கு வந்து சிறப்பு படை வந்து உருவாக்கப்படும் அப்படிங்கிறதுலாம், அதே மாதிரி போதைப் பொருள் தடுப்புக்கும் அப்படிங்கிறதுக்கும் சிறப்பு படை உருவாக்கப்படும் சொல்லியிருக்காங்க. யாருமே வந்து ஒரே நாளில் இங்கே ஏன் வந்து கஞ்சா வைக்கிறாங்க, இங்கே ஏன் இன்னும் பெண்களுக்கு இது மாதிரி குற்ற சம்பவம் நடக்குது அப்படிங்கிறதெல்லாம் கேட்க மாட்டாங்க. அதுக்கெல்லாம் மக்கள் கொஞ்சம் டைம் கொடுப்பாங்க. ஸோ அதற்கிடையில வந்து இல்லாத ஒன்றை உருவாக்குற அப்படிங்கிற பேரில் இந்த பொய்யான வதந்திகளை பொய்யான செய்திகளை வந்து பரப்புறதையும் தாவேகா தொண்டர்கள் நிறுத்தணும் அப்படிங்கிறத நம்ம இந்த இடத்துல சொல்லிக்கிறோம். ஸோ நிறைவாக சொல்கிற விஷயம் அப்படிங்கிறது, மற்ற அரசியல் கட்சி தலைவர்களுக்கு ஒரு ஸ்டாண்டும் விஜய் அவர்களுக்கான ஒரு ஸ்டாண்டு வந்து வைக்கிறத முதல்ல தவிர்க்கணும். இவர் பண்ணா இது சரி அப்படின்னு பேசுறது, இதே மற்றவர்கள் பண்ணா தவறு அப்படின்னு பேசக்கூடிய அந்த ஒரு இரட்டை நிலைப்பாட்டை வந்து தமிழக வெற்றி கழகத்தினுடைய தொண்டர்கள் வந்து மாற்றிக்கொள்ள வேண்டும். ஸோ அதே மாதிரி இன்றைக்கு வந்து எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கூட வந்து பார்த்தீங்கன்னா அவர் வந்து அப்படியே கையெடுத்து கும்பிட்ற மாதிரி ஒரு வீடியோ ஒன்று வைரலாக போயிட்டு இருந்துச்சு. அவர் வந்து விஜய் தான் கும்பிட்டாரு, விஜய் அவர்கள் வந்து திருப்பி வணக்கம் வைக்கல, திருப்பி வந்து மரியாதை கொடுக்கல அப்படிங்கிற மாதிரி ஒரு செய்தியும் போயிட்டு இருக்கு. ஆனால் அது உண்மை இல்லை. ஸோ எடப்பாடி அவர்கள் வந்து கையெடுத்து கும்பிட்டது விஜயே இல்லை, அவருக்கு பின்னாடி மேலே இருந்த ஜெயலலிதா அவர்களுடைய புகைப்படத்தை. ஸோ அதை தான் வந்து அவர் கையெடுத்து வணங்கினாரு. அதற்கு விஜய் அவர்கள் ரியாக்ட் பண்ணணும்னு அவசியம் இல்லை. ஸோ அதனால் அதில் வந்து தவறு இல்லை. ஆனால் எடப்பாடி அவர்கள் வந்து கீழே அந்த ஒரு பேப்பர் கோப்புகள் வந்து கீழே விழுந்துருச்சு. அதை வந்து அப்படி கீழே குனிஞ்சு எடுக்கும்போது என்ன சட்டமன்றத்திலையும் போயிட்டு இவர் வந்து தரையில் வந்து புரண்டுகிட்டு இருக்காரு அப்படிங்கிற மாதிரிலாம் பண்ணக்கூடிய விமர்சனங்களையும் பார்க்க முடிஞ்சு. ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அது தவிர்க்கிறது நல்லது. ஏன்னா ஒரு புதிய அரசு அப்படிங்கிறப்போ மக்கள் வந்து ஒரு மாற்றத்திற்காக வாக்களித்து உட்கார வச்சிருக்கிறாங்க. திருப்பியும் வந்து பார்த்தீங்கன்னா எதிர்கட்சிகள் மேலே வந்து இந்த மாதிரி அவதூறுகள் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் பரப்புறது அப்படிங்கிறது ஆரம்பத்தில் ஒரு நல்ல சைனாக வந்து இருக்காது, அவர்களுக்கான ஒரு பாசிட்டிவான ஒரு ஸ்டார்ட்டை வந்து கொடுக்காது. ஸோ அதையும் வந்து தவிர்த்துக்கிட்டு மக்கள் நலப்பணிகளில் அவர்கள் செயலாற்றணும். நமக்குமே வந்து தாவேகா நல்லது பண்ணாங்க அப்படின்னா அது பார்க்கறதுக்கு வெயிட்டிங் தான். ஏன்னா புது புது மாற்றங்கள் வரும்,
நாம வந்து அன்றாடம் சந்திக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு தமிழக வெற்றிகளுக்கும் ஒரு தீர்வை கொண்டு வர்றாங்க அப்படின்னா கண்டிப்பா அதை நம்ம பாராட்ட தான் செய்யணும். இவர்கள் எப்போ தப்பு பண்ணுவாங்க, எப்போ நம்ம இவர்கள் வந்து விமர்சிச்சு இவர்களை காலி பண்ணலாம் அப்படிங்கிற நோக்கம்லாம் கண்டிப்பா கிடையவே கிடையாது. நல்லது பண்ணாங்க அப்படின்னா அதை நம்ம பாராட்டி ஏத்துக்கிறதுக்கு தயாரா தான் இருக்கிறோம். இன்னும் சொல்ல போனா இவர்கள் வந்து மாற்று கொடுப்பாங்கன்ற நம்பிக்கை நமக்கு இல்லை. ஆனா கொடுத்தாங்க அப்படின்னா அதை வரவேற்கிறதுக்கு நம்ம வந்து கடமைப்பட்டிருக்கோம். பொறுத்திருந்து பார்ப்போம். நன்றி.